ஔவையார் பாகம் 4 அத்தியாயம் 7. ஒரு மனிதனின் ஜாதகத்து கிரக நிலைகள் சரியாக இருந்தால் அவர் எந்த சபை ஏறினாலும் எந்த நேரம் ஏறினாலும் அந்த சபையில் அவர் பரிமளிக்க வாய்ப்புண்டு. உமையாளின் ஜாதகம் நன்றாக இருந்தது. எனவே அவள் உள்ளே நுழைந்ததும் ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. யார் இந்த பெண்? சக்கரவர்த்தி சற்று உற்சாகமான மனநிலையில் இருந்ததால் சற்று உரக்கவே கேட்டார். உமையாள். பஞ்சவன் மாதேவி பார்த்ததும் புரிந்து கொண்டு பதில் சொன்னாள். உமையாளா? எந்த உமையாள்? அரசர் மறுபடியும் வினவினார். திருவாரூர் தலைக்கோலி தேவரடியார் உமையாள். சிறிய பெண்ணாக இருக்கிறாளே, இவளா தலைக்கோலி? அழகும் அறிவும் மிகுந்த தலைக்கோலி ஒருத்தி வேண்டும் என்று சொன்னபோது மற்ற தலைக்கோலிகள் தேர்ந்தெடுத்து கொடுத்த பெண் இவள். அப்படியா? ஏய், இங்கு வா. அவர் அழைக்க அழைப்பது யார் என்று தெரியாமல் சற்று மந்தமான புத்தியோடு வேகமாக நடந்து உமையாள் அரசர் முன்பு நின்றாள். உற்று அரசர் அவளை பார்க்க அவளும் அரசரை உற்று பார்த்தாள். சட்டென்று உள்ளுக்குள் ஒரு மின்னல் கீற்று ஏற்பட்டு இவர் சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் என்று புரிந்தது. உள்ளே பயம் திடீரென்று கவி கொண்டது. கண்கள் மிரள துவங்கின, கால்கள் ஆடின, இடுப்பு குழைய துவங்கியது. செத்து விடுவோமோ என்ற பயம் ஏற்பட்டது. ஆனால் பயம் ஏற்பட்ட விதமாகவே உள்ளுக்குள் வேகமாக முயன்று தைரியத்தையும் வளவழைத்து கொண்டாள். சக்கரவர்த்தி கருணை மிக்கவர், அன்பானவர் என்று கேள்விப்பட்டிருக்கிறோமே, அவரிடம் எதற்கு பயப்பட வேண்டும்? சக்கரவர்த்தி உற்று பார்த்து பஞ்சவன் மாதேவியிடம் திரும்பி அற்புதம் என்று சைகையில் சொன்னதும் உமையாள் கை கூப்பினாள். திருவாரூர் தலைக்கோலி தேவரடியார் சுந்தரியின் மகள் உமையாள் வணங்குகிறேன் என்று சொல்லி விழுந்து வணங்கினாள். சற்று நகர்ந்து சக்கரவர்த்தியின் முழங்கால் பட நின்று சக்கரவர்த்தியின் பின்னே நின்றிருக்கும் பஞ்சவன் மாதேவியின் பாதம் தடவி கண்ணில் ஒற்றி கொண்டாள். இளவரசர் ராஜேந்திரர் தானே? நான் பார்த்ததில்லை, ஆனால் இளவரசர் அப்படியே இருக்கிறார் என்று சொல்லி அவரையும் விழுந்து வணங்கினாள். உமையாளின் பேச்சு சபையில் சிரிப்பை உண்டு பண்ணிற்று. இளவரசர் அப்படியே இருக்கின்றார் என்றால்? எங்கள் ஊரில் பகல் வேஷக்காரன் ஒருவன் இருப்பான். அவன் சக்கரவர்த்தியைப் போலவும் இளவரசரை போலவும் வேடமிட்டு திரிவான். இளவரசர் போல நடிப்பதை அபாரமாக செய்வான். இளவரசர் அச்சு அசலாக பகல் வேஷக்காரன் போலவே இருக்கிறார் என்று சொல்ல மீண்டும் சபை வாய்விட்டு சிரித்தது. பிரம்மராயருக்கும் பெருந்தச்சருக்கும் பெரிய குரல். அவர்கள் சிரிப்பை அடக்க மாட்டாமல் வாய்விட்டு சிரித்தார்கள். சக்கரவர்த்தி முழு மனதாக முகம் மலர சிரித்தார். ராஜேந்திரருக்கு ஒரு கணம் இந்த பேச்சு அபத்தம் என்று புரிந்தாலும் மறுகணம் இவள் சிறு பெண்தானே என்று நினைத்து மெல்லியதாக அவரும் வாய்விட்டு சிரித்தார். வாடிக்குட்டி என்று அவள் கைகளை பற்றி அருகே இழுத்து முகம் நிமிர்த்தி பார்த்தார். அற்புதமான அழகு, எழுதி வைத்தது போல முகம், மிக திருத்தமான மூக்கு. தகப்பன் யார் என்று கேட்க பஞ்சவன் மாதேவி வேண்டாம், அதையெல்லாம் விசாரிக்க வேண்டாம் என்று அடிக்குரலில் தடுத்தாள். சீராளன் உமையாள் அருகே வந்தான். அவள் காதோரம் இளவரசரிடம் மன்னிப்பு கேள் என்றான். எதற்கு என்பது போல உமையாள் திரும்பி பார்க்க, இளவரசரை பகல் வேஷக்காரர் என்று சொன்னாயே, முட்டாள்தனம்தானே இது, பேச தெரிய வேண்டாமோ என்று மெல்ல கடிந்து கொண்டான். சட்டென்று உமையாளுக்கு தான் சொன்ன வாக்கியத்தின் தவறு புரிந்தது. மன்னித்து கொள்ளுங்கள் இளவரசே. அவள் மனமாற கைகூப்பி குனிந்து வணங்கினாள். நான் சொல்ல வந்தது உங்களைப் போலவே பகல் வேஷக்காரன் நடித்தான் என்பதுதான். ஆனால் வாய் பிசகாய் என்று சொல்லி தடுமாறி நிறுத்த வலது கையை உயர்த்தி பரவாயில்லை என்பது போல ஆதரவாக பார்த்தார் இளவரசர். நீ சொன்னது உண்மைதான் உமையாள். சக்கரவர்த்தி குனிந்து மிக மும்முரமாய் அவளுடன் பேசினார். உமையாள் என்ன என்று பார்த்தாள். இவன் பகல் வேஷக்காரன்தான் என்று ராஜேந்திர சோழரை சுட்டி காட்டினார் சக்கரவர்த்தி. ஒரு முறை என்னை சரி என்று சொல்கிறான், இன்னொரு முறை தவறு என்று சொல்கிறான். இவன் எப்பொழுது சரி என்று சொல்கிறான், எப்பொழுது தவறு என்று சொல்கிறான் என்று எனக்கு புரியவே மாட்டேங்கிறது. ஒரு பகல் வேஷக்காரன் போலவே இளவரசன் நடந்து கொள்கிறான் என்று சொல்ல மறுபடியும் அந்த சபை சிரித்தது. இந்த முறை உமையாளும் சேர்த்து சிரித்தாள். அவள் சிரிப்பு அழகாக இருந்தது. சரி, இவளை எதற்கு இங்கே அழைத்து வந்திருக்கிறீர்கள்? வந்தியத்தேவர் மார்புக்கு குறுக்கே கை கட்டிக்கொண்டே கேட்டார். அடி சக்கை, வந்தியத்தேவரே, சரியான கேள்வி. இவள் இதற்கு எங்கே? சக்கரவர்த்தி வந்தியத்தேவரோடு ஒத்து பேசினார். சீராளன் பெருந்தச்சுரையே ஆழ்ந்து பார்த்தான். நான் தான் வரவழைத்தேன். சீராளன் பஞ்சவன் மாதேவியின் உதவியுடன் இந்த பெண்ணை தேர்ந்தெடுத்தேன். அங்க லட்சணங்கள் சரியாக இருக்கிறதா என்று பார்க்க என்னை விசாரித்தான்.
இவள் திருத்தமான அங்க லட்சணங்கள் உடையவள். இவளை ஓவியம் வரைவதற்கு மாதிரியாக வைத்துக்கொள்ள சீராளன் அனுமதி கேட்கிறான். அது மட்டுமல்ல, இவளை 108 கரணங்கள் ஆடச் சொல்லி அபிநயிக்கச் சொல்லி அந்த அபிநயத்தை அப்படியே சித்திரத்தில் வரைந்து சிற்பிகளிடம் கொடுக்க, இந்த விமானத்தின் 2ஆம் நிலை பகுதியில், அதாவது இந்த இடத்தில் என்று சித்திரத்தை பெருந்தச்சர் தொட்டு காட்டினார். சபை திரும்பி சித்திரத்தை பார்த்தது. இது முதல் நிலை, இது 2ஆம் நிலை, இங்கே கருவறை, இதற்கு மேல் ஒரு நிலை இருக்கிறது, அதற்கு மேலும் ஒரு நிலை உண்டு. இந்த கருவறைக்கு மேலே உள்ள நிலையில் கரண சிற்பங்கள் இருக்கும், அதற்கு மேலே உள்ள நிலையில் ஓவியங்கள் இருக்கும். ஏன் இங்கு கரண சிற்பங்கள் வைக்க வேண்டும்? சிவன் என்று சொன்னால் அவனுடைய நடனம்தான் முதலில் நமக்கு ஞாபகம் வரும். வெறும் நடனம் என்பது நாமெல்லாம் பொழுதுபோக்காக பார்க்கின்ற நடனம் போல அல்லாது இந்த உலகத்தின் இயக்கத்தை வெளிப்படுத்துவது. இறைவனுடைய நடனம் உண்மையானது, பிரபஞ்ச அசைவானது இறைவன் நடனத்தை ஒத்திருப்பது. இந்த நடனத்தின் பல அசைவுகள் இறைத்தன்மையை காண்பிக்கின்றன. எனவே சக்கரவர்த்தியார் எழுப்புகின்ற இந்த மாபெரும் சிவன் கோவிலில் இறைவன் அசைவை, அதாவது மானுடர்களின் நடனத்தை நான் சிற்பமாக்க விரும்புகிறேன். 108 கரணங்களும் உள்ளே புடைப்பு சிற்பமாக செதுக்கப்பட்டிருக்கும். மேலும் சிவனின் பல்வேறு திருக்கோலங்களை, சம்பவங்களை ஓவியங்களில் வரைய எண்ணம் வைத்திருக்கிறோம். இது பற்றி சீராளன் பேசுவான். பெருந்தச்சர் அமர்ந்து கொண்டார். பிறகு மறுபடியும் எழுந்து, சீராளனை அரசருக்கு தெரியுமல்லவா? அரசர் மெல்லியதாக சிரித்தார். இளவரசருக்கு அறிமுகம் இல்லாது போயிருக்கலாம். வந்தியத்தேவருக்கும் அருண்மொழி பட்டருக்கும் நம்முடைய சேனாதிபதிக்கும் இவர் யார் என்று தெரியாதிருக்கலாம். சீராளன் என் வளர்ப்பு மகன் போன்றவன். மிக அற்புதமாக ஓவியங்கள் வரைவான். சீராளா, எங்கே அந்த ஓவியம்? சீராளன் காலையில் உமையாளை வரைந்த ஓவியத்தை கேட்டார். வாசற் பக்கத்திலிருந்து சீராளன் அந்த ஓவியத்தை எடுத்து வந்து அரசரிடம் காட்ட, இளவரசரும் பஞ்சவன் மாதேவியும் எட்டி பார்த்தார்கள். வந்தியத்தேவரும் எழுந்து வந்து பார்த்தார். எல்லோரும் அந்த ஓவியத்தை பார்த்தார்கள். அட, உமையாள் என்று ராஜேந்திர சோழர் வாய்விட்டு சொன்னார். உமையாள் எல்லோரையும் பெருமையாக பார்த்தாள். திடீரென்று அவளுக்கு தான் நிற்கின்ற இடம் எப்பேற்பட்ட இடம் என்பது புரிந்தது. சக்கரவர்த்தி, இளவரசர், சக்கரவர்த்தியின் மாப்பிள்ளை வந்தியத்தேவர், பழுவேட்டரையர் என்று சோழ தேசத்தின் முக்கிய அதிகாரிகள், உயிர் நாடிகள் இணைந்திருக்கின்ற இடத்தில் தான் சர்வ சாதாரணமாக நின்று கொண்டிருக்கிறோம். அம்மா, நான் எங்கிருக்கிறேன் தெரியுமா? சித்தி, நான் யாரை பார்த்தேன் தெரியுமா என்றெல்லாம் வியந்து அவர்களையே சொல்ல வேண்டும் என்று உற்று உற்று பார்த்தாள். அவர்கள் நகர்ந்து சித்திரம் பார்த்துவிட்டு பிறகு உமையாளை பார்த்தார்கள். ஏய் குட்டி, சற்று விலகினில், உன்னை நன்றாக பார்க்க வேண்டும். ராஜேந்திரர் சொல்ல அவள் சற்று விலகி முற்றத்து வெளிச்சம் பட நின்றாள். சீராளன் பெருந்தச்சர் வீட்டில் உள்ள ஒரு மர சட்டத்தை எடுத்து வந்து அவளுக்கு அருகே போய் நின்று அந்த மரச்சட்டத்தில் அவள் முகம் மட்டும் தெரியும் வண்ணம் பிடித்தான். இப்பொழுது ஓவியமும் நிஜ உருவமும் ஒரே மாதிரியான சட்டத்திற்குள் சிக்கி கொண்டன. அற்புதமாக வரைந்திருக்கிறாய். எத்தனை நேரமாயிற்று இதை வரைய? 60 நொடி பொழுதுதான். சீராளன் பதில் சொன்னான். தம்பி, என்ன விளையாடுகிறாயா? ஆமாம் ஐயா. இதை வரையும் போது இவளும் இல்லை. நேற்று பிற்பகல் இவளை உற்று பார்த்து பல கோணங்களில் முகத்தை பதிவு செய்து கொண்டு இன்று காலை அவள் சிரித்தால் எப்படி இருக்கும், அழுதால் கோபப்பட்டால் எப்படி இருக்கும் என்று பல்வேறு விதங்களில் வரைந்து பார்த்தேன். அதில் ஒன்றுதான் இது. மறுபடியும் சொல். 60 வினாடிகளா? ஆமாம். 60 வினாடிகளில் என்னை வரைய முடியுமா? இளவரசர் கேட்க, இன்னும் குறைவான வினாடிகளே போதும் என்றான். பிறகு பெருந்தச்சரின் வீட்டிற்குள் போய் திரைச்சீலையை எடுத்து வந்து அவர் முன்பு வைத்திருந்த சட்டத்தில் மாட்டினான். மூளைகளை இறுக்கினான். திரைச்சீலையை இழுத்து பிடித்து கொண்டு ஒரு முறை உற்று ராஜேந்திரரை பார்த்துவிட்டு பிறகு அவருக்கு முதுகு காட்டி உட்கார்ந்து கொண்டு கிடுகிடுவென்று வரைந்தான். 40 வினாடிகள் ராஜேந்திரரின் முகம், மெல்லிய சிரிப்போடு கூடிய முகம் அந்த திரைச்சீலையில் வரையப்பட்டது. எல்லோரும் வாய்விட்டு ஆஹா என்று ஆனந்தத்தில் அரற்றினார்கள். அடே அப்பா, எத்துணை விரைவு! என்ன கணக்கு உன்னுடைய கைகளில்! ஓடி வந்து வந்தியத்தேவர் அவன் முதுகை தடவினார். இது எனக்கு என்று பஞ்சவன் மாதேவி அந்த படத்தை வாங்கி கொண்டாள். எதற்கு நீங்கள் வாங்கிக் கொள்கிறீர்கள் அம்மா என்று ராஜேந்திரர் கேட்க, எனக்கு இது வேண்டும் ராஜேந்திரா, நீ சும்மா இரு என்றாள். அந்த திரைச்சீலையை என்னிடம் கொடுங்கள் தாயே, நான் வேறு சில வேலைகள் செய்துவிட்டு உங்களுக்கு அனுப்புகிறேன். சட்டமிட்டு மிகச் சரியான விதத்தில் உங்களிடம் தருகிறேன்.
இன்று மாலைக்குள் இந்த சித்திரம் நன்றாக வரையப்பட்டு உங்களிடம் வந்து சேரும் என்றான் சீராளன். சரி, இங்கு சபை கூடியதின் நோக்கம் வரைவது அன்று, சக்கரவர்த்தி உரக்க சொன்னார். எதற்காக வரவழைத்தீர்கள் எங்களை சொல்லுங்கள் பெருந்தச்சரே. வெற்றிலையும் நறுக்கிய களிப்பாக்கும் வாசனை கலந்த சுண்ணாம்பும் அங்கே கொண்டு வரப்பட்டன. சக்கரம் வைத்த ஒரு பீடத்தை இலத்தி தள்ளி கொண்டு வர நித்த வினோத பெருந்தச்சன் பின்னே வந்தான். அந்த பீடத்தில் ஒரு சிலை செய்து பட்டு துணியில் போர்த்தப்பட்டிருந்தது. சுமார் 2 முழங்கை உயரத்திற்கு அந்த உருவம் இருந்தது. எல்லோரும் ஆவலாக பார்த்து கொண்டிருக்க பெருந்தச்சர் எழுந்து நின்றார். இறைவனுடைய வடிவை மேரு என்கின்ற உருவமாக்கி அந்த மேருவை விமானமாக்கி அதற்கு ஒரு மாதிரி செய்து இங்கு வந்திருக்கிறேன். சக்கரவர்த்தியார் அந்த மாதிரி எனக்கு சொல்லி பல வருடங்கள் ஆயின. அந்த மாதிரியை வைத்து கொண்டுதான் நாம் உண்மையான ஒரு கற்கோயிலை எழுப்ப போகிறோம். இதுவும் இறைவன் மாதிரியான ஒரு விஷயம்தான். இதோ இந்த மெழுகு வடிவத்தை உங்கள் முன்பு சமர்ப்பிக்கிறேன். பட்டு துணியை உருவி எடுக்க வெள்ளி நிறத்தில் தகதகவென்ற விமானமும் முன்கூடமும் நேர்த்தியாக செய்யப்பட்டிருந்தன. யானையும் குதிரையும் மனிதரும் உண்டான உருவச் சிலைகள் கீழே வைக்கப்பட்டிருந்தன. விமானத்தின் பிரம்மாண்டத்தை அவை எளிதாக காட்டிக் கொடுத்தன. இளவரசர் ஆசனம் விட்டு நகர்ந்து அந்த பீடத்திற்கு அருகே குத்திட்டு உட்கார்ந்து கொண்டார். இது எதனால் செய்யப்பட்டிருக்கிறது என்று கேட்டார். மெழுகால் செய்யப்பட்டு மூடி வைக்கப்பட்டு உஷ்ணம் தாக்காத வண்ணம் குளிரூட்டப்பட்டு உறைய வைக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு உயரமான ஒரு விமானம்தான் எழுப்ப வேண்டும் என்று சக்கரவர்த்தியார் கட்டளையிட்டிருக்கிறார். இவ்வளவு உயரம் எழுப்ப வேண்டிய அவசியம் என்ன? ஏதேனும் காரணம் இருக்கும் அல்லவா? இளவரசர் திரும்பி சக்கரவர்த்தியை பார்த்து கேட்டார். என் மனதிற்குள் தோன்றியது ராஜேந்திரா. ஒரு கூடத்திற்குள் நுழைந்தவுடன் மிக பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை மனிதன் பார்க்க வேண்டும். இறைவனுக்கு முன்பு தான் ஒன்றுமே இல்லை என்று உணர வேண்டும். இதையே பெருந்தச்சரிடம் சொன்னேன். பெருந்தச்சர் கற்பனை என்னை விடவும் பெரிதாக வளர்ந்திருக்கிறது. இன்னும் அற்புதமாக கெட்டிப்பட்டிருக்கிறது. உச்சியில் தட்டை கல்லும் சுற்றி நந்தியும் அதன் மீது உருண்டை கல்லும் அதன் மீது கலசமும் என்று பெரும் கோவிலாக மேருவையே கோவிலாக மாற்றிவிட்டார். இந்த மாதிரியைத்தான் படம் வரைந்து காட்டினீர்களே, பிறகு எதற்கு இந்த மெழுகு பொம்மை? பஞ்சவன் மாதேவி கேட்டாள். தாயே, படம் வரைந்து காட்டுவது ஒரு சுகம், அதையே மாதிரியாக வடிவமைத்து கொடுப்பது இன்னொரு சுகம். இதனுடைய 4 பக்கமும் உங்களுக்கு தெரியும். இதை எப்படி கட்டப்போகிறோம் என்று யோசித்த போது சக்கரவர்த்தியார் சொன்ன யோசனை இம்மாதிரியானது. ஒரு திரைச்சீலையை பிரித்து போட்டார். நீண்ட நெடிய சாரம் கட்டி அதன் மீது கற்களை நகர்த்தி கொண்டு போய் மெல்ல மெல்ல கட்டிடம் எழுப்ப வேண்டும். ஆனால் அது இயலாத காரியம். இவ்வளவு உயரம் சாரம் எழுப்பினால் அந்த சாரத்தை கம்புகள் தாங்குமா என்பது மிக பெரிய சந்தேகம். உடைந்தால் மிக பெரிய உயிர் சேதமும் அச்சான்யமும் அவநம்பிக்கையும் ஏற்பட்டுவிடும். எனவே சக்கரவர்த்தியார் சொன்னதை போல கழிகளாலும் மரத்தாலும் சாரம் ஏற்படுத்துவதை விட வெகு தொலைவிலிருந்து சாரம் கொண்டு வருவதை விட கோவிலை சுற்றி சுற்றியே சாரம் அமைத்தால் நன்றாக இருக்காதா என்று தீர்மானித்து அது வெறும் மூங்கில் கழி சாரமாக, சவுக்கு கட்டை சாரமாக, மரச்சாரமாக இல்லாமல் மண் சாரமாக செய்தால் என்ன என்று தீர்மானித்து எங்களுடைய முதன்மை சிற்பி நித்த வினோத பெருந்தச்சன் ஒரு அற்புதமான யோசனையை சொல்லியிருக்கிறார். இதோ நித்த வினோத பெருந்தச்சன் தன்னுடைய யோசனையை உங்கள் முன்பு வெளியிடுவார். சக்கரவர்த்தியார் சொன்ன சாரம் உருண்டை கல்லை கொண்டு உருட்டி வருவதற்கு ஏற்றதே தவிர படிப்படியாக வளரும்போது சாரத்தினுடைய நிலை என்ன என்பது விளக்கப்படவில்லை. சாரத்தை உயரமாக்கி அங்கிருந்து கல்லை கீழே அனுப்புவது என்பது அவ்வளவு நல்ல விஷயமல்ல. கயிறோ கல்லோ உடைந்து விழுந்தால் கீழே இருப்பவர்கள் கதி மிக மோசமாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் உள்ளுக்குள்ளே பல இடர்பாடுகளை இதுவரை கட்டியவைகளை அந்த உடைந்த கல் சிதைத்துவிட நேரிடலாம். எனவே சாரம் எழுப்புகிற போது கோவிலை எழுப்பிவிட வேண்டும். அதாவது கோயில் எழும்புகிற போது சாரமும் உயரமாகும். இந்த விதமாக மெழுகை நான் தனித்தனியாக பிரித்து வைத்திருக்கிறேன். இப்பொழுது இந்த மெழுகை நான் படிப்படியாக கலைப்பதை பாருங்கள். அவன் ஒரு அசைப்பு அசைத்து எடுக்க ஒரு கை உயரத்திற்கான உச்சி தனியே கையில் வந்தது. இன்னொன்றை அசைத்து எடுக்க மற்றதும் வந்தது. மீண்டும் அசைத்து எடுக்க கடைசியும் வந்தது. அடுத்தடுத்து எடுக்க பெரிய இடமும் வந்தது. எடுத்து எடுத்து அருகேயுள்ள சிற்பிகளிடம் கொடுக்க அவர்கள் அதை கையில் ஏந்தி கொண்டு நின்றார்கள். அடே, செய்யும்போதே அடுக்கடுக்காக செய்துவிட்டாயா? வந்தியத்தேவர் வியந்தார்.
அற்புதமடா, அற்புதம் என்று சொல்லி மிக பரவசத்தோடு ராஜேந்திரர் தோளை பற்றி கொண்டார். ராஜேந்திரர் மிக கூர்மையாக அந்த கட்டிடத்தை பார்த்தார். அந்த இடம் அமைதியாக இருந்தது. உமையாள் எல்லோர் முகத்தையும் உற்று பார்த்துவிட்டு அந்த கட்டிடத்தை தானும் ஆவலாக முழங்கையில் கை வைத்து உற்று பார்க்கலானாள். முக்கியமான சபையில் முக்கியமான நேரத்தில் இருக்கிறோம் என்று அவளுக்கு நன்கு தெரிந்தது. மறுபடியும் அம்மாவின் முகமும் சித்தியின் முகமும் நினைவுக்கு வந்தது. அவர்கள் என்னவெல்லாம் பேசினார்கள் தெரியுமா என்று அவர்களிடம் போய் சொல்ல வேண்டும். சொல்வதற்கு ஏற்ற வண்ணமாக சகலத்தையும் ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும் என்று தன் புத்தியை கூர்மைப்படுத்தி கொண்டாள். இப்பொழுது இது கீழ்த்தளம். கீழ்த்தளம் கட்டும் முன்பே நாம் பரமசுவாமியை உள்ளே வைத்து விடுவோம். சக்கரவர்த்தி கூறியது போல அது மகாலிங்கமாக பிரம்மாண்டமாக இருக்கின்ற இந்த விஷயத்தை உள்ளுக்குள் முதலில் வைத்துவிட்டு சுற்றி சுவர் எழுப்பி அதற்கு அப்பால் இடைவெளி விட்டு மீண்டும் சுவர் எழுப்பி முடித்து விடுகிறோம். தரையில் இருந்து ஒரு பனைக்கும் மேலான உயரத்தில் பரமசுவாமி அமர்ந்திருப்பார். சரி, கற்களை எப்படி அடுக்கி கொண்டு போக வேண்டும்? சாரம் கட்டியா? இல்லை அரசே, அது சாத்தியமில்லை. எனவே கற்களை இழுத்து கொண்டு போவதற்கு இந்த விமானத்தை சுற்றி சுற்றி பாதை போடப்படும். பாதை விமானத்தை வளைத்து சுற்றி கொண்டு போகும். அந்த பாதையை எப்படி போகிறது? மண் எடுத்து வர வேண்டும், கெட்டிப்படுத்த வேண்டும். அதாவது ஒரு சுருள் போல இந்த பாதை இருக்கும். இந்த சுருள் பாதை மீது யானை போகும்படி கெட்டியாக செய்ய வேண்டும். இத்தனை உயரம் மண் அடுக்கிவிட்டு கோபுரத்தை உள்ளே செய்துவிட்டு பிறகு மண்ணை என்ன செய்வது? கோபுரத்தை எப்போது நாம் பார்ப்பது? அத்தனை மண்ணையும் மெல்ல மெல்ல எடுத்து விட வேண்டும். விமானத்தின் 4 புறங்களிலும் மண்ணை கொண்டு போய் கொட்டிவிட வேண்டும். சிவனே, இது சாத்தியமான வேலையா? அந்த சாரம் முடியாது என்று சொல்கிறாய், இந்த சாரம் மட்டும் முடியுமா? வேறு வழியே இல்லை, முடிந்தாக வேண்டும். நித்த வினோத பெருந்தச்சன் அழுத்தம் திருத்தமாக சொன்னான். சபை திகைத்து போய் விமானத்தையே பார்த்து கொண்டிருந்தது. உங்களுக்கு இன்னும் புரியவில்லை எனில் இப்போதே ஒரு செயல்முறை திட்டம் காட்டுகிறேன். அவன் கை தட்ட காவிரியிலிருந்து கொண்டு வந்து சலித்த வெள்ளை மணலை கூடை கூடையாக அருகே இறக்கினார்கள். ஒரு கூடையிலிருந்து மண் வாரி அந்த விமானத்தின் மண்டபத்தை சுற்றி போட்டான். மண் நன்றாக உயர்ந்தது. இப்போது மண்டபம் மறைந்து விட்டது. முதல் அடுக்கில் ஏறுவதற்கு இங்கு படிகள் செய்து இந்த இடத்தில் பாறைகளை ஏற்றி இந்த மண் வழியாக யானைகளை வைத்து இழுத்து கொண்டு வந்து மெல்ல மெல்ல அடுக்கப் போகிறோம். எத்தனை? இதோ ஒரு அடுக்கு அடுக்கியாகிவிட்டது. பிரித்த மெழுகை மறுபடியும் வைத்தான். மறுபடியும் மண் கொட்டினான். அவன் வைத்த அடுக்கு இப்போது மறைந்து போனது. இப்பொழுது அந்த இடத்தில் யானை போகின்ற பாதையாக அழுத்தி அழுத்தம் திருத்தமாக செய்வோம். மறுபடியும் இன்னொரு அடுக்கு வைத்தான். மண் கொட்டினான். மீண்டும் மண் கொட்டினான். மீண்டும் இன்னொரு அடுக்கு வைத்தான். இப்பொழுது சுருள் வடிவமான ஒரு பாதை விமானத்தை சுற்றி சுற்றி வந்தது. 16 கூடை மண் இப்போது கொட்டப்பட்டது. உண்மையில் 1,60,00,000 கூடை மண் கொட்டப்பட வேண்டும் என்றான். ஹா என்று சொல்லி வந்தியத்தேவர் தலையில் கை வைத்து கொண்டார். சீராளன் அமைதியாக அதையே உற்று பார்த்து கொண்டிருந்தான். ராஜேந்திரர் எழுந்து நின்று இடுப்பில் கை வைத்து ஆழமாக சிந்தித்து கொண்டிருந்தார். சக்கரவர்த்தி மெல்ல பெருந்தச்சரை நோக்கி புன்முறுவல் செய்தார். வேறு வழி இல்லை, செய்துதான் ஆக வேண்டும். நான் செய்த சாரத்தை விட இது எளிதாக வெகு உறுதியாக இருக்கிறது. யானை நடக்கின்ற பாதையாகவும் இருக்கிறது. மூங்கில் கழியை கட்டி அதன் மீது பாதை போட்டு யானை ஏற வேண்டும் என்றால் அது முடிகின்ற காரியமா? அது முறிந்து போனால் என்ன கதியாகும் என்ற பயம் எனக்கு உண்டு. ஆனால் நித்த வினோத பெருந்தச்சன் தீர்மானமாக கீழிருந்து மேல் வரை மண் கொட்டி ஈரமாக்கி அடுக்கி செய்துவிட்டான். அது மட்டும் இல்லை சக்கரவர்த்தி, பாறை இழுத்து போகின்ற பாதை எங்கும் சவுக்கு கட்டைகளை வைத்து விடலாம். சவுக்கு கட்டைகளின் மீது மசக்கு எண்ணெய் தடவி விடலாம். எனவே பாறை போவது எளிதாக இருக்கும். புரிகிறது. ஆனால் இவ்வளவு மண் எங்கிருந்து எடுப்பீர்கள்? இளவரசர் மறுபடியும் கேட்டார். எனக்கு அதற்கும் ஒரு திட்டம் இருக்கிறது. என்ன? தஞ்சை தளிக்குளத்தை ஆழப்படுத்தினால் குளமும் ஆழப்படுத்தியது போல ஆகும். மிருதுவான மண்ணும் ஈரமான மண்ணும் நமக்கு பாதை போட கிடைக்கும். கோவில் வேலைக்காக கொண்டு வரப்படும் பாறைகளின் சிதறல்களை எடுத்து மண்ணோடு அவ்வப்போது கலந்து விட்டோம் என்றால் பாதை இன்னும் கெட்டியாக இருக்கும். பாதையின் மேல் பரப்பில் முன்பு சொன்னது போலவே நாம் சவுக்கு கட்டைகளை சீவி தோல் உரித்து மழமழப்பாக்கி அதன் மீது எண்ணெய் தடவி அடுக்கி வைத்து விட்டோம் என்றால் யானையும் எளிதாக ஏறும். நாமும் சறுக்காமல் நிற்போம்.
யானைகளும் காலூன்றி நிற்க முடியும். எந்த கோணத்திலே பாதை அமைப்பாய் என்று வந்தியத்தேவர் கேட்டார். ஒரு முழத்திற்கு 4 விரற்கடை உயரம் தூக்கும் வண்ணமாக பாதை அமைக்கப்படும். அப்போது ஒரு கோலுக்கு கிட்டத்தட்ட 2 முழமல்லவா வரும்? ஆமாம், அதில் இழுத்து போவது ஒன்றும் கடினமில்லையே. நான் இழுப்பது பற்றி யோசிக்கவில்லை. ஒருவேளை பாறை பின்னோக்கி சரிந்தால் அந்த சரிவின் வேகம் அதிகமாகவல்லவா இருக்கும்? வந்தியத்தேவர் பதில் சொன்னார். ஏன் சரிவதை பற்றியே பேசுகிறீர்கள்? இளவரசர் வந்தியத்தேவரை பார்த்து முறைத்தார். நான் மறுபடியும் சொல்கிறேன் ராஜேந்திரா, இங்கு பெரிய வேலை செய்வது ஒன்றும் அற்புதமல்ல. ஆனால் அந்த வேலை எந்த குறையும் இல்லாமல், உயிர் பலி இல்லாமல் நடைபெற வேண்டும் என்பதுதான் என் ஆசை. ஐயோ என்று 100கணக்கான பேர் அலறினால் அந்த இடத்தில் சுபிட்சம் கெடும். வந்தியத்தேவர் சொல்லிக்கொண்டிருக்க, இவ்வளவு பெரிய விஷயம் பேசிக்கொண்டிருக்கிறோம், கருவூர் தேவர் வரவில்லையே? சக்கரவர்த்தி திடீரென்று நினைவு வந்தவராக கேட்டார். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.